ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தீனா. நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய பேர் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த சுண்டக்காய் வச்சு இந்த காரக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற இந்த ப்ரிப்பரேஷன் சுண்டக்காய் மட்டும் வச்சு பண்ணுறதில்ல, கத்திரிக்காய் வச்சு பண்ணலாம், வெண்டைக்காய் வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி கிழங்குலாம் வச்சு நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான வெஜிடபிள் வச்சு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சுண்டக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், முழு தனியா 2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், மிளகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 5லேருந்து 6 நம்பர், பூண்டு 10 பல், சீரகம் 1/2 ஸ்பூன், கடலை எண்ணெய் வதக்கிறதுக்காக. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபார் பேஸ்ட். சுண்டக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம இந்த கடாயில் போட்டு வச்சுருக்கோம். அதாவது முழு தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த டைமில் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு நான் என்ன பண்ணுறேன்னா கடலை எண்ணெயை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்தயம்லாம் போட்ட பிறகு இப்படி நல்லா சோத்தை பண்ணுங்கள். இந்த சோத்தை பண்ணி வர டைமில் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா இந்த சுண்டக்காய் காரக்குழம்புக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா அந்த கடலைப்பருப்பு தனியாக ரொம்ப அதிகமாக வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் அரைச்சிங்கன்னா இந்த சுண்டக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து காரக்குழம்புக்கு தேவையான அந்த வறுத்தும் பார்த்திங்கன்னா அது வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதான் இந்த பேஸ்ட்டு. இப்போது கொஞ்சம் லைட்டாக இந்த கடலை எண்ணெயை அதில் ஆட் பண்ணுறேன். இந்த கடலை எண்ணெய் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். சூடான பிறகு வந்து நம்ம கடுகு தாளிப்பு போட போகிறோம். இப்போது கொஞ்சம் லைட்டாக நம்ம கடுகு தாளிப்பு ஆட் பண்ணுறோம். கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6 நம்பர் அளவுக்கு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலெலாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து இதில் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். சாத்தே பண்ணி முடித்த பிறகு இதில் பூண்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி முடித்த பிறகு நம்ம பூண்டை போடலாம். அதுக்குன்னு நீங்கள் வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக ஆக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டு போடுறேன். இந்த பூண்டு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நம்பர் இருக்கும். ஸோ அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம சாத்தே பண்ணலாம். இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் க்யூப்ஸ்மாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த தக்காளி ஃபைன் சாப் பண்ணி போட வேண்டாம், கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுண்டக்காய் காரக்குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா முழுசாக தெரியும் போது அந்த ப்ரிப்ரேஷன் புளி காரத்தை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த வதங்கி வர டைமில் கொஞ்சம் லைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. அதிகமாக மஞ்சத்தூள் வேண்டாம், அப்படி போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் தனியா போட 2 ஸ்பூன் அளவு நான் சொன்ன மாதிரி தனியா பவுடர் போடுங்க. தனியா பவுடர் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய் பவுடர் வெறும் மிளகாய் பவுடர் தான் இது. ஸோ இந்த மிளகாய் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து அந்த குழம்பு பவுடர் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பேஸ்ட் அரைச்சி போடும்போது கண்டிப்பாக வந்து மிளகாய் பவுடரும் தனியா பவுடரும் தனியாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மசாலாவும் ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா குக் பண்ணுறோம். இப்போது தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா லைட்டாக வெந்து வர டைமில் நம்மகிட்ட இருக்க இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போடுங்க. ஏன்னா அந்த மசாலாவோட குக் பண்ணும்போது அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட்டை போட்டிருக்கேன். அந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா சாத்தே பண்ணுங்கள். ஏன்னா அந்த நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, முக்கியமாக இந்த பேஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். கொஞ்சம் குறை இருந்தால் கூட நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக உப்பு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு போடுங்க. உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போதும் போடலாம். இது மாதிரி கிரேவி ரெடி ஆகிற டைமில் நீங்கள் உப்பு போடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம். எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணோம்னா
வெங்காயம் தக்காளி வதங்கி அந்த தாளிப்பு வரும்போது அந்த பெருங்காயம் போடுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வரும்போது அந்த குழம்பு கொதிக்க வர டைமில் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போட்டிங்கன்னா ஸோ என்ன பண்ணால் அந்த ஃப்ளேவர்ஸோடு அந்த பெருங்காயம் சாப்பிட நல்லாயிருக்கும். எப்பவுமே பெருங்காயம் அந்த புளியெலாம் சேர்க்கும் போது என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கோ அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம பெருங்காயம்லாம் ஆட் பண்ணுவோம்ல. பெருங்காயம் ஆல்வேஸ் வந்து குட் ஃபார் ஹெல்த். இந்த மசாலா நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் கரெக்டாக அந்த புளி, இந்த புளி வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லா வீடும் புளி குழம்புக்கு எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு தான் புளி போடுவீங்க. இப்போது இந்த வத்த குழம்பு ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நல்லா கொதி வந்திருக்குல்ல, இந்த டைமில் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ அந்த வெல்லம் வந்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா அந்த புளிப்புக்கு மேலே அந்த வெல்லம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுண்டக்காவை இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒன்ஸ் எல்லாம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye.